Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. ஏய், யார் நீ? எதுக்கு இப்ப காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க? மேடம், நான் அன்னைக்கு கால் பண்ணல. முரளியோட ஃப்ரெண்ட் மேடம். முரளி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. வெளியில எடுக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டேன். ஒன்னும் பதில் சொல்லாம போனை வச்சிட்டீங்க. அதான் நேர்ல வந்து என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்த மேடம். டேய், என்னடா ஆள் ஆளுக்கு வந்து பணம் கேட்டு மிரட்டுறீங்க? என்ன எல்லாரும் சம்பாதிச்சு கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கும் போலீஸ்ல ஹையர் அபிஷியல் வரைக்கும் தெரியும். அது உனக்கு தெரியுமா? இப்போ ஒரு கால் பண்ணா போதும், உடனே நீ உள்ள போயிடுவ. பேசாம கிளம்பி போ. ஓ, அப்படியா? ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசிதான் என் ஃப்ரெண்ட உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களா? என்னடா சம்பந்தம் இல்லாம ஒரு கேஸ்ல தூக்கிட்டு போறாங்களேன்னு நினைச்சேன். இதுதான் விஷயமா? ஐயோ, ஏய், நீ என்னென்னமா உளறிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணானோ அவனை எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல. மேடம், உள்ள போறதுக்கெல்லாம் பயந்த ஆளுங்க நாங்க கிடையாது. சும்மாவே நாங்க 2 மாசம் உள்ளேயும் 2 மாசம் வெளியும் தான் கிடப்போம். அதனால அதெல்லாம் சொல்லி எங்களை பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் முரளி வெயிட் பண்ணுவான். அதுக்குள்ள அவனை வெளியே எடுக்கிறதுக்கான பணத்தை நீங்க தரலனா வைங்க, அந்த கத்தி மேட்டை போலீஸ்ட்ட சொல்லிடுவானாமா. உங்ககிட்ட சொல்ல சொன்னா என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரேண்டா. நீங்க பாட்டு வரீங்க, பேசுறீங்க, போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் யோசிக்க டைம் வேண்டாமா? தாராளமா யோசிங்க. யோசிச்சு ஒரு 2 லட்சம் ரூபா மட்டும் ரெடி பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். அப்படி இல்லாம வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னு வைங்க, அவன மாதிரிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கத்தி மேட்டரை நேரா போலீஸ்ட்ட சொல்லிடுவேன். எனக்கு என் ஃப்ரெண்டு தான் மேடம் முக்கியம். பார்த்து நடந்துக்கோங்க. வர மேடம். டேய் டேய் டேய், நில்லுடா. நில்லுன்னு சொல்றேன்ல. ஐயோ, என்ன இது? யார் இது? யாரோ ஒருத்தன் அட்ரஸ் கேட்டு வந்திருக்கான். ஏன்னு தெரியல, இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு யாரோ வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படிதான் இவங்களை எல்லாம் ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. யார் இவன்? இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறான்? ராஜிக்கிட்ட ஏதோ பேசிட்டு போறானே. ஆனா ராஜி சமாளிக்கிறா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கே. எங்க பார்த்தோம்? எங்க? ஐஷுக்குட்டி, சாப்பிட்டச்சா? சாப்பிட்டேன் டாடி. என் காலம் முடியறதுக்குள்ள இது நடந்ததுன்னு நான் வேண்டாத சாமி இல்ல, எல்லா சாமியும் சேர்ந்துதான் இந்த அதிசயத்தை பண்ணி கொடுத்துருக்கு. என்னாலே இது இன்னும் நம்ப முடியல அங்கிள். இது உண்மைதானா இல்ல கனவான் நானே அப்பப்ப என்ன கிளி பாத்துக்கிறேன். டாடி, இனி நீங்க இங்க தான் இருக்க போறீங்களா? ஆமாண்டா செல்லம். நைட் எல்லாம் இங்கே இருப்பீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். டே நைட் சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் நீங்க இங்க தான் இருப்பீங்களா? ஆமா இருப்பேன். தீபாவளி, பொங்கல்? ஐஷு, எல்லா நாளும் டாடி இருப்பேன்னு சொல்றாருல, அதுக்கு அர்த்தம் வருஷம் 365 நாளும் இங்க இருப்பாருங்கிறதுதான். தீபாவளி பொங்கல் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. நீ வேற அதை தனித்தனியா கேப்பியா? அப்ப என் பர்த்டேக்கும் இருப்பீங்களா டாடி? ஐஷோ, நீ உத வாங்க போற. இனிமே என் ஃபேமிலி லாயர் என்னோட இங்கே இருக்க போறாரு. நீங்க என்ன உதைக்கலாம் முடியாது இன்ஸ்பெக்டர் மேடம். ஐஷுக்கு ஃபிட்ஸ் வந்ததுக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் காரணம்னு டாக்டர் சொன்னார்ல தீபன். நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். டு பி ஃப்ராங்க், இப்ப கூட உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஐஷோட மென்டல் ஹெல்த்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரியல. என் பொண்ணு இப்ப இருக்காளே, இதே போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். நீ இல்லாம போன இந்த 2 வருஷத்துல
ஐஷு தான் எனக்கு எல்லாமாவும் இருந்திருக்கா. அவ தான் என்னோட உலகமாவே இருந்திருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு சில்லியான எகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் வெண்பா ஷோல கண்ணாடி பேச போட்டதுன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை நான் ஏன் பண்ணேன்னு இப்போ யோசிச்சாலும் என்கிட்ட பதில் இல்ல. ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். எப்படியாவது என் பொண்ணு ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. பைத்தியக்காரி மாதிரி போய் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இப்ப புரியுது, நான் மட்டும் ஐஸ்வ வளர்க்கறதுனாலதான் இந்த பிரச்சனை இல்ல. எப்படியாவது என் பொண்ணு பேர் வாங்கணும்னு நான் நினைச்சேன். நான் வளர்த்த பொண்ணு எப்படி ஒரு வின்னரா இருக்கான்னு உன் முன்னாடி நிரூபிக்கணும்னு நினைச்சேன். அப்படி ஒரு ப்ரூவிங் இன்ஸ்டிங்க்டால தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நான் அப்படி பண்ணது எவ்வளவு ஒரு சீப்பான வேலைன்னு இப்பதான் புரியுது. நான் அது மாதிரி என்ன பண்ணிருந்தாலும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஏய், கையா இருக்கு. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கன்னு நாங்க கூட இருந்தே பாத்துருக்கோமே. நீ தேவையில்லாம அந்த மல்லி மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருக்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. நீ மட்டும் அந்த வெஞ்சன்ஸை கைவிட்டேன்னு வையன், உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. என்ன அங்கிள் சொல்றீங்க? தீபிகா எந்த ஊர்ல வேலை செஞ்சாலும் எல்லாரும் கையெடுத்து கும்புற மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கா. இந்த ஊர்லயும் அப்படி ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை. தீபன், அந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த மல்லியால தான் என் தம்பி செத்து போனாங்கிற எண்ணம் என் ஆழ் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. நான் பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எல்லா எவிடன்ஸும் அது உண்மைன்னு தான் எனக்கு சொல்லுது. என்னால அது அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. நீங்களா சொல்றீங்கன்றதுக்காக தான் நான் அதை ரீகன்சிடர் பண்ண. என் மனசுக்கு உண்மையிலேயே அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் என்ன மாத்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ ரீகன்சிடர் பண்றேன்னு சொன்னதே போதும். ஆக்சுவலி நீ ஒரு தடவை மல்லியை கூப்பிட்டு பேசினாலே போதும். அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நிச்சயமா நிச்சயமா பண்றேன். பெரிய மனுஷி, பெரிய மனுஷி. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டல தீபன். என் பொண்ணுக்காக அந்த மல்லி எல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு நான் எமோஷனல் இடியட்டா இருப்பேன்னு நினைச்சிட்டல. இனி தீபிகாவோட அடுத்த ஆட்டத்தை பார்க்க போறேன். வெயிட் அண்ட் see. காலையில என்ன வேலை இருக்கு? அத பத்தி யோசிக்காம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாகு வந்ததுல இருந்து நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். எல்லாம் அவங்க பாத்துருவாங்கன்னு நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அது ரொம்ப தப்பு. ஸ்பாட்டுக்கு போன உடனே எல்லா வேலையும் மறுபடியும் முதல்ல இருந்து கையில எடுத்துக்கணும். அப்பதான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட எல்லாரும் இருப்பாங்க. மல்லி கால் பண்றான். இப்பதானே வீட்டுல இருந்து வரோம். என்னவா இருக்கும்? ஹலோ மல்லி, இப்பதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். உடனே கால் பண்ணிருக்க. என்ன மாமா கிட்ட பேசணும்னு உடனே தோணுச்சா? ஹலோ, ரொம்ப வேகமா ரொமான்ஸ் மூடுக்கு போயிடாதீங்க. நான் கால் பண்ண விஷயமே வேற. எந்த விஷயமா இருந்தா என்ன, அதுல கொஞ்சம் ரொமான்ஸ் கலந்து பேசுவோம் மல்லி. ரொமான்ஸ் ஃபீல் வந்து மைண்டுக்கு ரொம்ப நல்ல ஃபீலா. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், அத மட்டும் பேசிட்டு வச்சிடுறேன். சரி மல்லி, என்ன விஷயம் சொல்லு. மயிலு கையில பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லையே மல்லி, வழக்கமா நீ கொடுத்திருப்ப, நான் பேசாம வந்துட்டேன். அவ திடீர்னு கிளம்புனா நானும் பணம் கொடுக்கணும்னு யோசிக்கல. அவ போன்ல பணம் வச்சிருக்காமல இருப்பா. கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா வச்சிருப்பா. சேஃப்டிக்கு எப்பவுமே போன்ல பணம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா எல்லா இடத்துலயும் போன் ஒர்க் ஆகாதுல்ல. சில சமயம் நெட்வொர்க் ஃபெயிலியர்னு வரும். அப்போ மயில தடுமாறி நிக்க கூடாதுல்ல. மல்லி, நீ ரொம்ப நல்ல பொண்டாட்டி மட்டும் இல்ல, நல்ல அம்மா மட்டும் இல்ல, நல்ல அக்காவும் தான். நீ எப்படி மல்லி இப்படிலாம் யோசிக்கிற? எங்க அம்மா இல்லாம போனப்போ அவ ரொம்ப குட்டி பொண்ணு. நான் தான் அவளை சின்ன குழந்தையில இருந்து வளர்த்தேன். அதனாலயே என்னமோ தெரியல, எனக்கு அவ என் பொண்ணு மாதிரி தான் தெரியவா. வெண்பாவை என் மனசு எப்படி பாக்குமோ அப்படிதான் மயிலையும் பாக்கும். நீ ரொம்ப டிஃபரெண்ட் மல்லி. நீ இப்படி எல்லார் மேலயும் பாசமா இருக்கியே, அதனாலதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஐ லவ் யூ மல்லி. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், அவ கையில கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க. ஆனா நான் தான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேனே. சரி, நான் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு போறேன். ஒரு வேலை வாங்குறதானா நான் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆ, அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அவ கையில கொடுத்துருங்க. அவ ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டா. ஓகே மல்லி, நான் அதையும் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்களும் அப்பப்ப தண்ணி குடிங்க. கார்ல வச்சிருக்கேன் பாருங்க. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.